தமிழகத்தில் ஏப்ரல் 19ஆம் தேதி மக்களவைத் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் ஒட்டுமொத்தமாக மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு தேர்தல் திருவிழா அரசியல் கட்சி தலைவர்களால் நடத்தப்பட்டு வருகிறது. செல்லும் இடமெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிர்ப்புகள் ஒரு பக்கம் கிளம்பியிருந்தாலும் தற்பொழுது பறக்கும் படை அதிகாரிகளும் எடப்பாடி பழனிசாமியின் வாகனத்தை இன்று சோதனை நடத்தியுள்ளனர். இதில் சில ஆவணங்களும் சில கருப்பு பணங்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இது உண்மையான தகவலா என்பதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். எடப்பாடி பழனிசாமி பயணித்த காரை தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை செய்தனர். நீலகிரி அதிமுக வேட்பாளர் லோகேஷை ஆதரித்து குன்னூர் பகுதியில் எடப்பாடி பழனிசாமி தீவிர பரப்புரை செய்தார். பரப்புரை முடிந்து அவர் கோவை தொகுதிக்கு சென்ற பொழுது அவரது காரை மடக்கி பிடித்த அதிகாரிகள் அங்குலமாக தீவிர சோதனையும் நடத்தினர். பொதுச் செயலாளர் அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருந்தாலும் பரவாயில்லை, எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் பரவாயில்லை, சட்டம் எங்களுக்கு எல்லோருக்கும் ஒன்றுதான் என்பதற்கேற்பதான் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியின் காரில் சோதனை நடத்தியதும் குறிப்பிடத்தக்கது. இதற்கு முன்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நீலகிரி சிட்டிங் எம்பியாக இருக்கின்ற ராசா அவர்களது வாகனத்தில் சோதனை நடத்தியதும் குறிப்பிடத்தக்கது. முதலில் சோதனை நடத்தாமல் அவரது கார் சென்றது. இதனால் அவரது பறக்கும்படை அதிகாரி ரேவதி என்பவரது பதவியும் பறிக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் மீண்டும் அதுபோன்ற தவறுகள் நடைபெறாமல் இருப்பதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்களது காரில் சோதனைகள் முழுவதுமாக எந்த ஒரு இடமும் பாக்கி இல்லாமல் முழுவதுமாக சோதனைகள் நடத்தப்பட்டது. இதில் எதிர்பாராத விதமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காரில் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அவரது காரில் சோதனைகள் செய்த பிறகு எந்த ஒரு பணங்களும் இல்லை, ஆனால் அவரது மண்டியில் சில ஆவணங்கள் இருந்ததாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதற்கான விளக்கத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்தால் மட்டும்தான் அதை திருப்பி கொடுக்க முடியும் என்றும் பறக்கும் படை அதிகாரிகள் கூறிவிட்டனர். இதனால் தற்பொழுது யாருக்கு எவ்வளவு பணம் கொடுக்கப்பட வேண்டும் என்ற ஆவணங்களா அல்லது சட்ட ரீதியான பிரச்சனைகளை பற்றியான ஆவணங்களா, ஏனென்றால் இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட வேண்டும் என்பதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக பன்னீர்செல்வம் அவர்கள் சில அனைத்து விதமான ஏற்பாடுகளையும் செய்து வருகிறார். அதை தவிடுபடியாக்குவதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சதி திட்டத்தை தீட்டுவதற்காக இந்த ஏற்பாடுகளை செய்திருக்கிறாரா என்பதையும் இந்த ஆவணங்கள் குறிக்கிறதா என்பதையும் பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் தற்பொழுது யோசித்து வருகிறார்கள். ஏனென்றால் தேர்தல் பிரச்சாரத்தில் எதற்காக ஆவணங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக அமைந்திருக்கிறது. இரட்டை இலை சின்னத்தை முடக்க வேண்டும் என்பதில் மும்முரமாக இருக்கின்ற பன்னீர்செல்வம் அவர்கள் மிகப்பெரிய அளவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் காரில் சோதனை செய்ததன் காரணமாக அவரது வாகனத்தில் நிச்சயமாக எதுவும் மாட்டவில்லை, சில ஆவணங்கள் மட்டும்தான் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இதற்கான விளக்கத்தை கொடுத்தால் அவர்கள் மீண்டும் திருப்பி கொடுக்கப்படுவார்கள் என்றும் கூறப்படுகிறது.